NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அந்த சப்ஜெக்ட்ஸ்ல சோலார் எனர்ஜி கான்செப்ட்ஸ் பத்தி ஃபுல் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்ல இருந்து மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல இந்த சோலார் எனர்ஜில இருந்து மினிமம் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த சோலார் எனர்ஜி கான்செப்ட்ஸ்ல மொத்தம் 10 டாபிக்ஸ் நான் லிஸ்ட் பண்றேன். அந்த 10 டாபிக்ஸையும் ஒன் பை ஒன்னா நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ நீங்க ஃபுல்லா வீடியோ கோத்ரூ பண்ணுங்க. கோத்ரூ பண்ணிட்டு நீங்க நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்ல கண்டிப்பா உங்களால 5 மார்க் மினிமம் இந்த சோலார் எனர்ஜில ஃபுல் கான்செப்ட்ஸையும் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ் என்ன அப்படின்னா எனர்ஜி ஃப்ரம் த சன், சன்னுடைய பேசிக்ஸ். சன்ல வந்து என்ன மாதிரியான லைட் வந்து எமிட் பண்ணுது, அதனுடைய பவர் மேக்ஸிமம் என்ன இருக்கும், அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரெண்டாவது இந்த டேர்ம்ஸ், இந்த சோலார் கான்செப்ட்ஸ்ல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு, அதுல டெஃபினிஷன்ஸ் அதை நான் சொல்றேன். மூணாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து சோலார் எனர்ஜியை மெஷர் பண்றதுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். நாலாவது பாத்தீங்கன்னா சோலார் செல்லுடைய பேசிக்ஸ். அஞ்சாவது டைப்ஸ் ஆஃப் சோலார் செல், அதோடைய கம்பாரிசன்ஸ், அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற கம்பாரிசன்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆறாவது பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சோலார் செல், அதாவது எப்படின்னா எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் சோலார் செல்லுக்கு, ஃபில் ஃபேக்டர் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் இருக்கு, அதை டிஃபைன் பண்ணலாம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏழாவது சோலார் கலெக்டருடைய பேசிக்ஸ், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து எட்டாவது பார்த்தீங்கன்னா டைப்ஸ், என்னென்ன டைப்ஸ் சோலார் கலெக்டர்ல இருக்கு அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கம்பாரிசன்ஸ், ஒவ்வொரு சோலார் கலெக்டருடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அதோட கம்பாரிசன்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். கடைசியா வந்து டைப்ஸ் ஆஃப் பிவி பவர் சிஸ்டம், என்னென்ன டைப்ஸ் வந்து பவர் சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த 10 நம்ம ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க இந்த 10 கான்செப்ட்ஸையும் பொறுமையா உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்து ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த கான்செப்ட்ஸ் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஃப்ரம் த சன். எனர்ஜி ஃப்ரம் த சன் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் சன் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் ரேடியேட் பண்ணும், எமிட் பண்ணும். ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கணும். அடுத்த ரெண்டாவது பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சன்ல இருந்து வரக்கூடிய பவர் என்னவா இருக்கும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் தான். இந்த ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. P is equal to 4/r² சிக்மா T4 T⁴. ஓகேவா? இது நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஆர்ங்கிறது என்னன்னா ரேடியஸ் ஆஃப் த சன், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.995 × 10⁸ மீட்டர். ஓகேவா? ஞாபகம் வைக்க முடியல ஸ்கிப் பண்ணிடுங்க, பட் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா பெட்டர். அடுத்து Tங்கிறது என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சன். ஓகேவா? அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா T பார்த்தீங்கன்னா 5800 கெல்வின். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சிக்மாங்கிறது என்னன்னா ஸ்டீவன்ஸ் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5.670 × 10⁻⁸. ஓகேவா? இந்த இதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பவர் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா பவர் வேல்யூ 3.8 × 10⁻26 வாட்ஸ். இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு சன்னுடைய பவர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3.8 × 10⁻26 வாட்ஸ் பவர் இருக்கு சன்ல இருந்து. ஓகேவா? அப்போ இதுல நமக்கு ரிசீவ் ஆகுறது, எர்த்துக்கு ரிசீவ் ஆகுது பாத்தீங்கன்னா 1.7 × 10⁻17 வாட்ஸ் தான் நமக்கு எர்த்துக்கே வருது. சன் எமிட் ஆகக்கூடிய பவர் வந்து 3.8 × 10⁻26, பட் எர்த்துக்கு வரக்கூடிய பவர் பாத்தீங்கன்னா 1.7 × 10⁻17 வாட்ஸ். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் சோலாருடைய இன்டென்சிட்டி. ஸோ இன்டென்சிட்டிங்கிறது இந்த ரேடியேஷன்ஸ் வந்து ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில், ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் அதோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 1.43 கிலோவாட் இருக்கும். ஒரு மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கும் 1.43 to 1.33 இருக்கும். சரியா? ஸோ அதனால சோலார் கான்ஸ்டன்ட்ங்கிறது என்னன்னா அரௌண்ட் 1.4 கிலோவாட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நீங்க வச்சுக்கணும் சோலார் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா 1.4 கிலோவாட் பர் மீட்டர் ஸ்கொயர். இது பேசிக்கா வரக்கூடிய சன்ல இருந்து வரக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டேர்ம்ஸ், என்னென்ன டேர்ம்ஸ் வந்து சோலார்ல யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சோலார் கான்ஸ்டன்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சோலார் கான்ஸ்டன்ட்ங்கிறது என்னன்னா சோலார் இன்டென்சிட்டி, எர்த் அட்மாஸ்பியர்ல எவ்வளவு இன்டென்சிட்டி படுது அதுதான் சோலார் கான்ஸ்டன்ட். சோலார் கான்ஸ்டன்ட் புரியுதா? சன்ல இருந்து ஒரு சோலார் எமிட் ஆகும், பட் எர்த் அட்மாஸ்பியருக்கு மேல அதோட இன்டென்சிட்டி என்னவா இருக்கு அதுதான் சோலார் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ வந்து 1.4 கிலோவாட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே. ரெண்டாவது ஆல்பிடோங்கிறது என்ன அப்படின்னா சன் வந்து லைட் எமிட் பண்ணுது, அங்க எர்த்ல பட்டு ரிஃப்ராக்ஷன் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு சன்னுடைய ரேஸ் எர்த்ல பட்டு எல்லா ரேஸும் ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு அப்படின்னா அதோட ஆல்பிடோ வந்து ஈக்குவல் டு 1. எவ்வளவு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது
30% ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அல்பிடோ வந்து 0.3 வேல்யூ. ஸோ இப்போ அல்பிடோங்கிறது புரிஞ்சிச்சா? அல்பிடோங்கிறது சன்ரைஸ் வந்து எர்த்தில் பட்டு எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுது அதுதான் அல்பிடோ. ஓகேவா? அடுத்து மூணாவது டேர்ம்ஸ் டிஃப்யூஸ் சோலார் ரேடியேஷன். டிஃப்யூஸ் சோலார் ரேடியேஷன் என்ன அப்படின்னா, சன் இருக்கு, சன்லேருந்து ரேஸ் எமிட் ஆகுது, கீழே எர்த்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே க்ளவுட்ஸு, வாட்டர் வேப்பர்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணும், சன்ரைஸ் அப்சர்வ் பண்ணும். சன்ரைஸ் அப்சர்வ் பண்ணிட்டு மீதி கொஞ்சம் போர்ஷன் அப்சர்வ் பண்ணிடும், ரிமைனிங்கை வந்து நமக்கு கீழே எர்த்துக்கு அனுப்பும். அந்த ரிமைனிங் கீழே வரக்கூடிய அந்த ரேடியேஷன்ஸ் தான் டிஃப்யூஸ் சோலார் ரேடியேஷன்ஸ். ஓகேவா? அந்த மாலிகூல்ஸ்ல அப்சர்வ் பண்ண பிறகு மீதி ரிமைனிங் வரக்கூடிய போர்ஷன்ஸ், ரிமைனிங் கீழே எர்த்துக்கு வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் தான் டிஃப்யூஸ் சோலார் ரேடியேஷன்ஸ். ஓகேவா? அடுத்து நாலாவது டேர்ம்ஸ் டைரக்ட் சோலார் ரேடியேஷன்ஸ். சன்லேருந்து எவ்வளவு ரேடியேஷன்ஸ் வருது அதுதான் டைரக்ட் சோலார் ரேடியேஷன்ஸ். சரியா? அடுத்து அஞ்சாவது குளோபல் சோலார் ரேடியேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ரெண்டும் சம் ஆஃப் டிஃப்யூஸ் அண்ட் டைரக்ட் சோலார் ரேடியேஷன்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அதான் குளோபல் ரேடியேஷன்ஸ். டிஃப்யூஸ்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுட்டா முடிஞ்சதா? டிஃப்யூஸ்ங்கிறது இல்லை மாலிகூல்ஸ் கொஞ்சம் அப்சர்வ் பண்ண பிறகு எடுத்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ், அது டிஃப்யூஸ் சோலார் ரேடியேஷன்ஸ். டைரக்ட் சோலார் ரேடியேஷன்ஸ்ங்கிறது எந்த ஒரு அப்சர்வன்ஸ் இல்லாமல் டைரக்டா எடுத்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் டைரக்ட் சோலார் ரேடியேஷன்ஸ். ரெண்டையும் ஆட் பண்ணோம், டிஃப்யூஸ் டைரக்ட், இந்த ரெண்டு ரேடியேஷனை ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறது குளோபல் சோலார் ரேடியேஷன்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்து ஆறாவது டேர்ம்ஸ் சோலார் அசிமத். சோலார் அசிமத்ங்கிறது என்னன்னா, சன்னுடைய ஆங்கிளை மெஷர் பண்ணக்கூடியது, எந்த ஆங்கிள் இருக்கு சன் அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடியது. பாத்தீங்கன்னா சன் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அசிமத்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த நார்த்ல இருந்து நம்ம எடுக்கணும், ஆங்கிள் எடுக்கணும். சன்னுடைய ஹரிசாண்டல் பிளேன், அதாவது இது வெர்டிகல் பிளேன், ஹரிசாண்டல் பிளேன் இருக்கும். சன் இருக்குன்னா அதுக்கு வெர்டிகல் ஹரிசாண்டல் பிளேன். இந்த ஹரிசாண்டல் பிளேனுக்கும் இந்த நார்த்துக்கும் கிளாக் வைஸ்ல வரக்கூடிய ஆங்கிள் தான் சோலார் அசிமத் ஆங்கிள். ஓகேவா? சன் எங்க இருக்குன்னு பாக்குறதுக்காக உள்ள மெஷர்மெண்ட். சரியா? இப்போ இங்க இருக்கு சோலார், எவ்வளவு ஆங்கிள் இருக்கு, இந்த நார்த்ல இருந்து கிளாக் வைஸ்ல அதோட ஹரிசாண்டல் பிளேன் அது எங்க இருக்கு, அதுதான் சோலார் அசிமத். அதுக்கப்புறம் சோலார் செனித் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த லோக்கல் செனித்னு சொல்லுவாங்க. லோக்கல் செனித்ல இருந்து அந்த சன்னோட லைன் ஆஃப் சைட், இது லைன் ஆஃப் சைட், இது வெர்டிக்கல் பிளேன், இது ஹரிசாண்டல் பிளேன். சரியா? அந்த லைன் ஆஃப் சைட்டுக்கும் லோக்கல் செனித்துக்கும் உள்ள ஆங்கிள் தான் சோலார் செனித். லோக்கல் செனித்ங்கிறது வேற உண்மையே கிடையாது, அது பெர்பெண்டிகுலர் லைன், அவ்வளவுதான். எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து பெர்பெண்டிகுலர் லைன் ஆப்போசிட் கிராவிட்டிக்கு இருக்கும், அதுதான் செனித்ங்கிறது. செனித்ங்கிறது வேற உண்மையே கிடையாது, பெர்பெண்டிகுலர் லைன், அவ்வளவுதான். அப்போ இந்த பெர்பெண்டிகுலர் லைன்ல இருந்து அந்த லைன் ஆஃப் சைட், சோலார் லைட் ஆஃப் சைட், லைன் ஆஃப் சைட் இருக்குல்ல, அந்த இதுக்குள்ள ஆங்கிள் தான் சோலார் செனித். புரிஞ்சுக்க முடியுதா? ரெண்டுமே ஆங்கிள் தான். சோலார் செனித்ங்கிறது ஒரு ஆங்கிள் தான், சோலார் அசிமத்ங்கிறது ஒரு ஆங்கிள் தான். சோலார் அசிமத்ங்கிறது நார்த்ல இருந்து எடுக்கிறோம், கிளாக் வைஸ்ல எடுக்கிறோம், எது வரனா ஹரிசாண்டல் பிளேன் வர உள்ளது. சோலார் செனித்ங்கிறது என்னன்னா, இந்த பெர்பெண்டிகுலர் லைன்ல இருந்து அந்த லைன் ஆஃப் சைட்டுக்கு உள்ள ஆங்கிள் தான் சோலார் செனித். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. ஏன்னா இது வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க, சோலார் செனித்னா என்ன, சோலார் அசிமத்னா என்ன அப்படிங்கறத 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அந்த டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் சன்சைன் அவர்னா என்ன அப்படின்னா, எவ்வளவு டைம் வந்து சன் வந்து விசிபிளா இருக்கு ஒரு ஸ்பெசிஃபைட் ஏரியாவில், அதான் சன்சைன் ஏரியா. சில நேரம் 8 மணி நேரம் இருக்கும், சில நேரம் 9 மணி நேரம் இருக்கும். சன்சைன் அவருங்கிறது எவ்வளவு டூரேஷன்ஸ் வந்து சன்லைட் வந்து பிரசண்டா விசிபிளா இருக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில், அதுதான். ஓகேவா? அடுத்து ஸ்லோப்புங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இது கலெக்டர்ல வரும், சோலார் கலெக்டர்ல வரும். சோலார் கலெக்டர் வந்து சன்னுக்கு ஒரு ஒரு ஸ்பெசிஃபைட் ஆங்கிள் வச்சிருப்பாங்க. ஹரிசாண்டல்ல இருந்து ஒரு ஸ்பெசிஃபைட் ஆங்கிள் அந்த கலெக்டர் இருக்கும், அந்த ஆங்கிள் தான் ஸ்லோப். இது வந்து சன்னை பத்தி வரக்கூடியது கிடையாது, சோலார் கலெக்டர்ல இருந்து வரக்கூடியது. அதாவது பிவி, அந்த போட்டோவோல்டைக் செல், அந்த செல்ல வந்து எந்த ஸ்லோப்பா வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து வரக்கூடியது. ஓகேவா? ஓகே. இந்த 9 டேர்ம்ஸ் வந்து சோலார்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ். ஓகேவா? டேர்ம்ஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இனி வந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து சோலார் எனர்ஜியை மெஷர் பண்றதுக்கு இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா பைரோனோமீட்டர், ரெண்டாவது பைஹிலியோமீட்டர் அப்படின்னு 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த பைரோனோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, குளோபல் சோலார் ரேடியேஷனை வந்து மெஷர் பண்றதுக்கு பைரோனோமீட்டர் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் ஆகும். இந்த பைஹிலியோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா, இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, டைரக்ட் சோலார் ரேடியேஷனை மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அப்போ எனக்கு குளோபல் சோலார் ரேடியேஷன் வந்து பைரோனோமீட்டர் மூலமாகவும், அந்த டைரக்ட் சோலார் ரேடியேஷன் வந்து பைஹிலியோமீட்டர் மூலமாகவும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டிஃப்யூஸ் சோலார் ரேடியேஷனை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல இருந்து கூட 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எப்படின்னா பைரோனோமீட்டரோட மெஷர்மெண்ட் எதுக்கு, பைஹிலியோமீட்டரோட மெஷர்மெண்ட்ஸ் எதுக்குங்கிறது கேட்கலாம். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா? நம்ம சொல்ற எல்லா பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். நீங்க தெளிவா நோட்ஸ் எடுத்துக்கோங்க.
ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இனி வந்து சோலார் செல்லோட பேசிக்ஸ். நமக்கு தெரியும் சோலார் செல் பாத்தீங்கன்னா அது செமிகண்டக்டர். சரியா? இதுல பாத்தீங்கன்னா பி டைப், என் டைப் சிலிக்கான் மெட்டீரியல்ஸ் தான் அதுல இருக்கும். சோலார் செல்ல பாத்தீங்கன்னா பி டைப், என் டைப் சிலிக்கான் ஆர் ஜெர்மனியம் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஜெர்மனியம் மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க, அது ஒரு எஃபிஷியன்சியா இருக்கும். சிலிக்கான் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. பி டைப், என் டைப் சிலிக்கான் மெட்டீரியல்ஸ். இதனுடைய ஆப்ரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா போட்டோவோல்டைக் எஃபெக்ட், போட்டோவோல்டைக் பிரின்சிபல் தான் இது வந்து சோலார் செல் வந்து ஒர்க் ஆகும். அடுத்து இதுல சோலார் செல் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சோலார் செல் கனெக்டட் இன் சீரிஸ். நிறைய சோலார் செல் வந்து சீரியஸா கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா வோல்டேஜ் ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஓகேவா? இப்போ மேக்ஸிமம் பவர் ரேட்டிங், அந்த சோலார் செல்லுடைய மேக்ஸிமம் பவர் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 250 வாட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு 250 வாட்ஸ் தான் கிடைக்கும். ஒரு டேக்கு வந்து 1.5 கிலோவாட் பர் ஹவர் தான் கிடைக்கும் எனர்ஜி. சரி, இந்த பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சோலார் செல்லுடைய வோல்டேஜ் என்ன இருக்குன்னா 0.5 வோல்ட் தான். ஒரு சோலார் செல்லுடைய வோல்டேஜ் வந்து 0.5 வோல்ட் தான். அதனால நம்பர் ஆஃப் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணிருப்பாங்க. எனக்கு வீட்டில் 220 வோல்ட் வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 440 சோலார் செல்லாம் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இதுதான் பேசிக்ஸ், சோலார் செல்லுடைய பேசிக்ஸ். இனி வந்து டைப்ஸ், என்னென்ன டைப் சோலார் செல் இருக்கு, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்க்கலாம். இதான் கம்பாரிசன்ஸ். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் மோனோகிறிஸ்டலைன் சோலார் பேனல். இதுதான் இப்போ ரீசனாக யூஸ் பண்ணக்கூடிய சோலார் பேனல்ஸ். அதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 20% தான், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ யூஸ் பண்ணக்கூடிய சோலார் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா மோனோகிறிஸ்டலைன் சோலார் பேனல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஃபிஷியன்சி 20% தான். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஹை எஃபிஷியன்சி, லைஃப் டைம் ஹைவாக இருக்கும். பட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ். சரியா? ரெண்டாவது டைப் பாலிகிறிஸ்டலைன் சோலார் பேனல்ஸ் ஒன்று இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 15% தான் எஃபிஷியன்சி, ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் வந்து சென்ஸ் பண்ணும். டெம்பரேச்சர் ஹை சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா லாசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் வந்து சோலார் பேனல்ஸ்ல அதிகம் படக்கூடாது. சோலார் பேனல்ஸ்ல டெம்பரேச்சர் அதிகம் பட்டுச்சு அப்படின்னா எஃபிஷியன்சி வந்து கம்மியாக இருக்கும். நீங்க சோலார் பேனல்ஸ் சன் வந்து நேரே பட்டுச்சுன்னா எஃபிஷியன்சி கூடும்னு நினைக்கக்கூடாது. மதியம் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டா சன்லைட் அதில் படும்போது எஃபிஷியன்சி வந்து கம்மியாக தான் இருக்கும், லாசஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணக்கூடாது. லைஃப் ஸ்பேன் வந்து கம்மி இந்த பாலிகிறிஸ்டலைன் சோலார் பேனலுக்கு. இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்து மூணாவது டைப் பார்த்தீங்கன்னா பாலிகிறிஸ்டலைன் ஜெர்மனியம். ஜெர்மனியம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புவர் எஃபிஷியன்சியாக இருக்கும், 3 to 4% தான். லோவர் பிரைஸ், லோவர் எஃபிஷியன்சி, அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பாலிகிறிஸ்டலைன் ஜெர்மனியில் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஓகேவா? சிலிக்கான் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா அமார்பஸ் சிலிக்கான் சோலார் பேனல் இருக்கு. இதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும், 7 to 10% இருக்கு, எஃபிஷியன்சி கம்மி தான். பிரைஸ் வந்து லோவர் பிரைஸ், பட் என்னுடைய லைஃப் ஸ்பேன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். வாரண்டிஸ் லைஃப் ஸ்பேன்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியானது, அதனால அதையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ரீசனாக யூஸ் பண்ணக்கூடியது மோனோகிறிஸ்டலைன் சோலார் பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எஃபிஷியன்சி 20% தான். ஓகேவா? 15 to 20% தான் இருக்கும். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ், சோலார் செல்லுடைய பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சி. சோலார் செல் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்? ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் இன்டு 100. நம்ம தெரிஞ்சுதான் எஃபிஷியன்சிங்கிறது அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் இன்டு 100. ஓகேவா? இந்த எஃபிஷியன்சி கால்குலேஷன்ஸ்ல அந்த கொஸ்டின்ஸ் 1 மார்க் 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ நான் இதை எழுதி புரிஞ்சுக்கோங்க. இன்புட் பவர்ங்கிறது என்ன அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இன்புட் பவர் டென்சிட்டி இந்த ஏரியா ஆஃப் த சோலார் செல். நமக்கு தெரியும் பவர் டென்சிட்டிங்கிறது என்ன, பவர் பை ஏரியா. பவர் டென்சிட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ பவர், அதுதான் டென்சிட்டி. ஸோ இப்போ இன்புட் பவர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இன்புட் பவர் டென்சிட்டி இந்த ஏரியா ஆஃப் த சோலார் செல். இப்போ இன்புட் பவர் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து இன்புட் பவர் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சோலார் இர்ரேடியன்ஸ். சோலார் இர்ரேடியன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா அது சோலார் இன்புட் பவர் டென்சிட்டி ரெண்டு ஒன்று தான். சோலார் இர்ரேடியன்ஸும் ஒன்று தான், சோலார் இன்புட் பவர் டென்சிட்டி ரெண்டுமே ஒன்று தான். இப்போ சோலார் இர்ரேடியன்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்னடா கொடுத்துருக்காங்க நினைச்சிடக்கூடாது. சோலார் இர்ரேடியன்ஸ்ங்கிறது சோலார் இன்புட் பவர் டென்சிட்டி. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ சோலார் செல் வந்து இன்க்ளைன் கொடுத்துருக்காங்க. சோலார் செல் வந்து இன்க்ளைன்டு கொடுத்தாங்க அப்படின்னா இன்க்ளைன்டு சோலார் பவர் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா சோலார் இர்ரேடியன்ஸ். சோலார் இர்ரேடியன்ஸ்ங்கிறது நார்மலாக உள்ள சோலார் இன்புட் பவர் டென்சிட்டி இன்டு காஸ் பை. இந்த காஸ் பை சேர்த்துக்கணும். இன்க்ளைண்டா இருந்ததுன்னா இந்த காஸ் பை சேர்த்துக்கணும். அடுத்த பாயிண்ட் ஃபுல் சன்லைட் ஃபாலிங் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல் சன்லைட் ஃபாலிங் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சோலார் இன்புட் பவர் டென்சிட்டி வந்து நம்ம 1000 வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் எடுத்துக்கணும். சில இடத்துல சோலார் இன்புட் பவர் டென்சிட்டி கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக ஃபுல் சன்லைட் ஃபாலிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி மீன் பண்ணாங்கன்னா நம்ம சோலார் இன்புட் பவர் டென்சிட்டி என்ன எடுத்துக்கணும், 1000 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த இதுல இருந்து இந்த டிஎன்பிசி கம்பைனிங் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இது முக்கியம். சரியா? இப்போ எப்படி எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது, எப்படி இன்புட் பவர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். இன்க்ளைண்டா கொடுத்தாங்கன்னா அந்த ஃபார்மா யூஸ் பண்ணிக்கணும், காசு பைங்கிறது யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. அடுத்து இப்போவே எஃபிஷியன்சி ஆஃப் சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15 to 20% தான்.
இது மோனோ கிறிஸ்டலின் அந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணோம்னா. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது ஃபில் ஃபேக்டர் ஆஃப் சோலார் செல். ஃபில் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, சோலார் செல்லுக்கு விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டிவைசஸ்க்குமே விஐ வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கிராஃப் இருக்கு. இந்த கிராஃப் வைக்க வேண்டாம், பட் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து மேக்ஸிமம் பவர் இருக்கும் ஜென்ரேட் ஆகும். இந்த சோலார் செல் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து மேக்ஸிமம் பவர் ஜென்ரேட் பண்ணும். அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்ஸிமம் பவர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சரியா? சும்மா வோல்டேஜ், அந்த மேக்ஸிமம் பவர் பாயிண்ட்ல உள்ள வோல்டேஜ் வந்து விஎம்பி அப்படின்னு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பவர் வோல்டேஜ் அட் விச் மேக்ஸிமம் பவர் அக்கர்ஸ். சரியா? ஐஎம்பி அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கரண்ட் அட் விச் மேக்ஸிமம் பவர் பாயிண்ட். ஒரு இடத்துல எப்பவுமே ஒரு சோலார் செல்லுடைய விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து மேக்ஸிமம் பவர் கொடுக்கும். ஓகேவா? அந்த பாயிண்ட் மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். அப்போ அதில் உள்ள வோல்டேஜ் விஎம்பி என்னவா இருக்கும், கரண்ட் என்ன இருக்கும் நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ ஃபில் ஃபேக்டருங்கிறது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் மேக்ஸிமம் பவர் பை ஐடியல் மேக்ஸிமம் பவர். அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கல் மேக்ஸிமம் பவர்ங்கிறது விஎம்பி இன்ட்டு ஐஎம்பி, ஐடியல் மேக்ஸிமம் பவர்ங்கிறது ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் இன்ட்டு ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். சரியா? இது ஐடியல் மேக்ஸிமம் பவர். ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜாக இருக்கும்போது கரண்ட் 0 இருக்கும், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இருக்க டைம்ல வோல்டேஜ் 0 இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? இதுதான் ஹையஸ்ட் பவர். தியரட்டிக்கலா ஹையஸ்ட் பவர்ங்கிறது ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் இன் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். இருக்கிறதுல மேக்ஸிமம் வோல்டேஜ் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ், இருக்கிறதுல மேக்ஸிமம் கரண்ட் வந்து ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். ஸோ இந்த பவர் வந்து மேக்ஸிமம் ஹையஸ்ட் மேக்ஸிமம் பவர், தியரட்டிக்கல் ஹையஸ்ட் மேக்ஸிமம் பவர். இது ப்ராக்டிக்கல் மேக்ஸிமம் பவர். ஒரு பர்டிகுலர் இடத்துல வோல்டேஜும் அதிகமாக இருக்கும், கரண்ட் அதிகமாக இருக்கும், மேக்ஸிமம் பவர் இருக்கும். சரி, அதுதான் புரிஞ்சுக்க முடியாது. ஃபில் ஃபேக்டர்ங்கிறது என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கல் மேக்ஸிமம் பவர் பை தியரட்டிக்கல் மேக்ஸிமம் பவர் வச்சுக்கலாம். தியரட்டிக்கல் மேக்ஸிமம் பவர்ங்கிறது என்னன்னா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் இன் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். ப்ராக்டிக்கல் மேக்ஸிமம் பவர்ங்கிறது பவர் எந்த இடத்துல மேக்ஸிமம் பவர் இடத்துல உள்ள வோல்டேஜ் இன்டூ கரண்ட், எந்த இடத்துல மேக்ஸிமம் கரண்ட் பவர் இருந்து அது உள்ள கரண்ட். ஓகேவா? ஸோ ஃபார் சிலிக்கான் செல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஃபில் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 0.6 0.8 இருக்கும். நார்மலாக 0.8 வச்சுக்கலாம். ஓகேவா? இது இந்த 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 பாயிண்ட்ல இருந்து கூட ஒரு மார்க் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? அதனால இதை நோட் பண்ணலாம். அடுத்து மூணாவது சன் சைன் அவர் கால்குலேஷன்ஸ் இருக்கு. சன் சைன் அவருங்க தெரியும் நமக்கு எவ்வளவு நேரம் வந்து அந்த சன் வந்து அப்பியர் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கான ஃபார்முலாஸ் நீங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரங்களில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைனிங் ஸ்டடீஸ் எக்ஸாமினேஷன்ஸை கேட்டிருக்காங்க. அதனால இந்த பாயிண்ட் சொல்றேன். சன் சைன் அவர் பார்த்தீங்கன்னா 2/15 cos inverse of minus tan pi into tan delta. சரியா? ஸோ இதை ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பைங்கிறது என்னன்னா சன்னுடைய பொசிஷன் எந்த இடத்துல இருக்கு அது கொடுத்துருவாங்க. பை எவ்வளோ ஆங்கிள் இருக்கு, லேட்டிடியூட், பைங்கிறது லேட்டிடியூட் ஆங்கிள். சரியா? ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒவ்வொரு லேட்டிடியூட் ஆங்கிள் இருக்கும். அந்த ஆங்கிள் லேட்டிடியூட் ஆங்கிள் இது வந்து கிவன் தான், நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ டெல்ங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா டிக்ளினேஷன் ஆங்கிள். டிக்ளினேஷன் ஆங்கிள் அது ஃபார்முலாஸ் இருக்கு. டெல்ஸ் ஈக்குவல் டு 23.45 2345 வரிசையா இருக்கா, 23.45 இன்ட்டு சைன் ஆஃப் 360/365 இன்ட்டு 284 பிளஸ் என். என் கிவன் வேல்யூ எந்த அவர்ல இருந்து இருக்கு, எந்த நாள்ல இருந்து இருக்கு, அந்த மாதிரி டே 1ல இருந்து இருக்கு அப்படின்னா 1, என் வந்து 1. சரியா? இதுதான் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் 2 ஃபார்முலாஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது டிஎன்பிஎஸ்சி கம்பைனிங் ஸ்டடீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கேட்டது. சன் சைன் அவர் கண்டுபிடிக்கணும் ஸ்ரீநகர் அந்த இடத்துல. சரியா? அவனுடைய லொகேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஜனவரி 1ல சன் சைன் அவர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜனவரி 1னா 1, ஜனவரி 30னா 30, எந்த நாள், நம்பர் ஆஃப் டேஸ், அந்த நாள் கணக்கு. டிசம்பர் 31 அப்படின்னா 365 நாள், அதே மாதிரி. இப்போ NSL 365 அந்த மாதிரி ஆச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பை வேல்யூ கிவன் 35.05 35.05 இந்த இதை கொடுத்தாங்கன்னா 35.05 பை வேல்யூ இஸ் கிவன் 35.05. டெல் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டெல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என் வேல்யூ இஸ் கிவன் 1, என் வந்து 1 கொடுத்துருக்காங்க. அப்போ டெல் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். டெல் வேல்யூ பை வேல்யூ நோன் வேல்யூ இந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா சன் சைன் அவர் கிடைச்சிடும். உங்களுக்கு 9.17 வேல்யூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போட்டு பாருங்க, ஆன்சர்ஸ் வரும். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு பாயிண்ட் அதை வச்சுக்கணும். ரிலேஷன்ஸ் பிட்வீன் சன் சைன் அவர் சோலார் ரேடியேஷன்ஸ். இந்த பாயிண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. என்னன்னா அவரேஜ் ரேடியேஷன்ஸ் டிவைடட் பை இது மேக்ஸிமம் ரேடியேஷன்ஸ். சோலார் ரேடியேஷன்ஸ் ஃபார் கிளியர் டே அப்படின்னா அர்த்தம் மேக்ஸிமம் சோலார் ரேடியேஷன் அர்த்தம். ஓகேவா? அவரேஜ் சோலார் ரேடியேஷன்ஸ் பை மேக்ஸிமம் சோலார் ரேடியேஷன்ஸ் ஈக்குவல் டு A plus B into average sun sign hour by maximum sun sign hour. A plus B ங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ.
ஓகேவா? இந்த மாதிரி இந்த ரேஷியோ சோலார் ரேடியேஷனுடைய ரேஷியோ பை சன்ஷைனோட ரேஷியோ ஈக்குவல், அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரியா? இது வந்து அவரேஜ் சோலார் ரேடியேஷன்ஸ் பை மேக்ஸிமம் சோலார் ரேடியேஷன். மேக்ஸிமம் சோலார் ரேடியேஷன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கிளியர் டேல உள்ள ரேடியேஷன்ஸ். இது அவரேஜ் சன்ஷைன் அவர் பை மேக்ஸிமம் சன்ஷைன் அவர். இந்த A+Bங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த இது நீங்க வச்சுக்கோங்க. இதுவுமே சில எக்ஸாமினேஷன்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் பாராமீட்டர்ஸ் மெஷர்மெண்ட். சோலார் செல்லுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாராமீட்டர்னா மூணு தான்: எஃபிஷியன்சி, ஃபில் ஃபேக்டர், சன்ஷைன் அவர் கால்குலேஷன்ஸ். ஓகேவா? இனி சோலார் கலெக்டர். சோலார் கலெக்டர் எதுக்கு யூஸ் ஆகும்? சன்ரைஸை வந்து அப்படியே தெர்மல் எனர்ஜியா மாற்றுறது. அதுக்கப்புறம் நீங்கள் தெர்மல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி ஸ்டீமை மாற்றி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாற்றலாம். இன்னொன்று வந்து சோலார் பிவி, சோலார் செல் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சன்லைட்டை வந்து என்ன பண்ணும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மாற்றும். டேரெக்டாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாற்றும். சோலார் கலெக்டர் வந்து டெம்பரேச்சரை வாங்கி தெர்மலை மாற்றி அதுக்கப்புறம் உங்களுக்கு தெர்மல் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் தெர்மல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாற்றிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சோலார் கலெக்டர் என்ன பண்ணும்? அந்த இதை கலெக்ட் பண்ணும். சோலார் ரேடியேஷன் எப்படி கலெக்ட் பண்ணும்? இதில் சோலார் கலெக்டர் ஒன்று இருக்கும், அதுக்கு இன்னொரு பாயிண்ட் அப்சர்விங் ஏரியா ரெண்டு இருக்கும். சோலார் கலெக்டர், அப்சர்விங் ஏரியா. சோலார் கலெக்டர் ஒரு பிளேட் மாதிரி தான் இருக்கும், சன்ரைஸை கலெக்ட் பண்ணும். அப்சர்விங் ஏரியா என்ன பண்ணணும்னா அதில் வந்து ஏதாவது வாட்டர் மாலிகுல் இல்லை ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்சர்வ் பண்ணி அந்த வாட்டர் மாலிகுலை ஹீட் பண்ணிடும். ரெண்டு ஏரியா, கலெக்டிங் ஏரியா, அப்சர்விங் ஏரியா, ரெண்டு ஏரியா இருக்கும். சோலார் கலெக்டர் வந்து ரெண்டு டைப் இருக்கு, நான் கான்சென்ட்ரேட்டிங், இன்னொன்று கான்சென்ட்ரேட்டிங். ரெண்டு டைப் இருக்கு. மெயின் டைப் வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா சோலார் கலெக்டர்ல நான் கான்சென்ட்ரேட்டிங் ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ், கான்சென்ட்ரேட்டிங்கிறது ஒரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். ரெண்டா பிரிச்சுக்கலாம். கான்சென்ட்ரேட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கலெக்டிங் ஏரியா வந்து அப்சர்விங் ஏரியா விட அதிகமாக இருக்கும். கான்சென்ட்ரேட்டிங் டைப்ல பார்த்தீங்கன்னா கலெக்டிங் ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்சர்விங் ஏரியாவோட அதிகமாக இருக்கும். இது நான் கான்சென்ட்ரேட்டிங்ல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். கலெக்டிங் ஏரியாவும் அப்சர்விங் ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? அப்போ கான்சென்ட்ரேஷன் ரேஷியோன்னு ஒன்று சொல்றாங்க. கான்சென்ட்ரேஷன் என்ன சொல்றாங்கன்னா ரேஷியோ ஆஃப் கலெக்டிங் ஏரியா டு தி அப்சர்விங் ஏரியா. ரேஷியோ ஆஃப் கலெக்டிங் ஏரியா டு தி அப்சர்விங் ஏரியா. அப்போ இந்த நான் கான்சென்ட்ரேட்டிங் சோலார் கலெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கான்சென்ட்ரேஷன் ரேஷியோ ஒன்னா இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல். கலெக்டிங் ஏரியாவும் அப்சர்விங் ஏரியாவும் ஈக்குவல். அப்போ ரேஷியோ வந்து 1. இது கான்சென்ட்ரேட்டிங் சோலார் கலெக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்சென்ட்ரேஷன் ரேஷியோ கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஏன்னா கலெக்டிங் ஏரியா வந்து அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இதான் பாயிண்ட்ஸ். அடுத்து டைப்ஸ் ஆஃப் சோலார் கலெக்டர்ஸ். அந்த நான் கான்சென்ட்ரேட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 டைப் இருக்கு. ஃபிளாட் டைப், இன்னும் இவாக்குவேட்டட் டியூப் கலெக்டர்னு 2 டைப் இருக்கு. சரியா? இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஃபிளாட் டைப் கலெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபிளாட் டைப் கலெக்டர் ஒரு பிளேட்டாக இருக்கும். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு பிளேட்டாக இருக்கும், இதுதான் கலெக்டர். சோலார் ரேடியேஷனை கலெக்ட் பண்ணுது. கீழே பார்த்தீங்கன்னா அப்சர்விங் பிளேட் இருக்கும். இந்த அப்சர்விங் பிளேட், அது பிளேட் தான், டியூப் கிடையாது, பிளேட். இது வழியாக வாட்டர் வந்து இன்ஃப்ளோ ஆகி அவுட்ல வெளியே வரும். வரும்போது என்ன ஆகும்? இது ரொம்ப ஹீட் ஆகும். இந்த போகக்கூடியது கூலிங்காக உள்ள வாட்டர் உள்ள போகும், வெளியே வருது ஹீட்டாக உள்ள வாட்டர் வெளியே வரும். இந்த சோலார் ரேடியேஷன்ஸ் வந்து இங்கே படுது, பட்டு இந்த அப்சர்வர் அப்சர்வ் பண்ணி வெளியே திரும்பலாம் வெளியே வந்துடுது, டெம்பரேச்சர் வெளியே வந்துடுது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலெக்டிங் ஏரியாவும் இந்த அப்சர்விங் ஏரியாவும் ஒன்று ஈக்குவல். அப்போ கான்சென்ட்ரேஷன் வந்து 1, கான்சென்ட்ரேஷன் ரேஷியோ வந்து இதுக்கு 1 இருக்கும். ஆனால் இது நான் கான்சென்ட்ரேட்டிங் சோலார் கலெக்டர்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது டைப் இவாக்குவேட்டட் டியூப் கலெக்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டியூபாக இருக்கும். கலெக்டர் வந்து டியூபாக இருக்கும், இதை கலெக்ட் பண்ணும். அப்சர்வர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் மாதிரி தான் இருக்கும். அப்சர்வர் வந்து ஒரு பிளேட் மாதிரி தான் இருக்கும். சரி, டெம்பரேச்சர் இதில் படுது. இந்த டியூபாக இருக்கிறது வந்து கலெக்டர். அது கீழே இந்த சைடில் தான் பிளேட் இருக்கும், இந்த அப்சர்வர் இருக்கும், சுற்றி அப்சர்வர் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அப்சர்வர் வந்து ஒரு பிளேட் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இதை வந்து இவாக்குவேட்டட் டியூப் கலெக்டர் சொல்கிறாங்க. இதில் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்சர்வரோட ஏரியாவும் கலெக்டரோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால இது நான் கான்சென்ட்ரேட்டிங் சோலார் டைப்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து மூணாவது கான்சென்ட்ரேட்டிங் டைப்பில் வந்து ஒரு 5 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் பேராபோலிக் கலெக்டர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லீனியர் ஃப்ரெஸ்னல் ரிஃப்ளெக்டர், மூணாவது பார்த்தீங்கன்னா பேராபோலிக் ட்ரூ கலெக்டர், நாலாவது பார்த்தீங்கன்னா பேராபோலிக் டிஸ்க் கலெக்டர், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கிளியோஸ்டாட் ஃபீல்டு கலெக்டர் அப்படின்னு சொல்லி 5 டைப் இருக்கு. 9 டைப். இந்த கான்சென்ட்ரேட்டிங் சோலார் கலெக்டர்ல வந்து நமக்கு தெரியும் கான்சென்ட்ரேட்டிங் அந்த கலெக்டிங் ஏரியா வந்து கிரேட்டர் தென் அப்சர்விங் ஏரியா. ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் பேரபோலிக் சோலார் கலெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த நேம்லாம் சொல்லிக்கலாம், பேராபோலிக்காக இருக்கும். இது எல்லாமே ஃபிக்ஸட் டைப். இதுவுமே ஃபிக்ஸட் டைப் தான். இந்த கலெக்டரும் ஃபிக்ஸட் தான், மூவே ஆகாது. சோலார் மூவ் ஆகுது, சோலார் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, பட் கலெக்டர் வந்து மூவ் ஆகாது. இந்த கலெக்டருமே ஃபிக்ஸட் தான். சோலார் எங்கே மூவ் ஆனாலும் அப்படி தான் இருக்கும். அதை
பட் இந்த இந்த இதில் பார்த்து இதுவே ஃபிக்ஸ்டு தான். காம்பவுண்ட் பேராபோலிக் கலெக்டருமே ஃபிக்ஸடு, மூவ் ஆகாது, ஸ்டேஷனரியில் நிற்கும். பேராபோலா ஷேப்பில் இருக்கனால இது பேராபோலிக் கலெக்டர்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிறது அப்சர்வர். அப்சர்வர் வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அப்சர்வர் உள்ள ஒரு டியூப் இருக்கும். ஒரு டியூப் வருது பார்த்தீங்களா? அப்சர்வர் வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப்பில் தண்ணி ஃப்ளோ இருக்கும். சன்னியில் பட்டு இந்த இது அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து ஹீட்டாக வெளியே வந்துருது. எல்லாமே ஃபிக்ஸட் டைப். அடுத்து கான்சென்ட்ரேட்டிங் சோலார் கலெக்டரில் ரெண்டாவது டைப்பு லீனியர் ஃப்ரெஷ்னல் ரிஃப்ளெக்டர். இந்த நேம்லேயே சொல்லிடலாம், லீனியர். இந்த மாதிரி லீனியர் பிளேட்டாக இருக்கும், பிளேட்டாக இருக்கும். இதில் சோலார் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கும். சோலார் ட்ராக்கிங் சிஸ்டம் என்ன, சோலார் எங்கே மூவ் ஆகுதோ அது நேரம் மூவ் ஆகும். பட் சிங்கிள் ஆக்சிஸ் ட்ராக்கிங், ஒரு ஆக்சிஸ் தான், எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் மூவ் ஆகும், ஒய் ஆக்சிஸ் மூவ் ஆகுது. ஒரு ஆக்சிஸில் மட்டும் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ சிங்கிள் ஆக்சிஸ் ட்ராக்கிங் சொல்லுவோம். மூவ்மெண்ட் பொறுத்தவரையில் இந்த பிளேட் மட்டும் மூவ் ஆகிடும். சரி, இங்கே ரிசீவர் இருக்குது. இந்த இதில் பட்டு சன் பட்டு இந்த ரிசீவரில் பட்டோடனே இங்கே ஹீட் ஆகி நமக்கு வந்து பைப் மூலமாக நம்ம வெளியே தெர்மல் டெம்பரேச்சர் வெளியே வந்துடும். ஓகேவா? அடுத்து பேராபோலிக் ட்ரூ கலெக்டர். இது வந்து சிலிண்டரிக் பேராபோலிக் கலெக்டர்னு ஒன்று டைப் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும், சிலிண்டர் ஷேப்பில் பேராபோலிக் யூ ஷேப்பில் இருக்கும். முன்னாடி பார்த்தோம் இல்லையா காம்பவுண்ட் பேராபோலிக் கலெக்டர், அது வந்து ஃபிக்ஸட் டைப். காம்பவுண்ட் பேராபோலிக் கலெக்டர் வந்து ஃபிக்ஸட் டைப். இந்த சிலிண்டரிக்கல் பேராபோலிக் கலெக்டர் வந்து ஒரு சிங்கிள் ஆக்சிஸ் மூவ்மெண்ட் இருக்கும், சிங்கிள் ஆக்சிஸ் ட்ராக்கிங். இந்த சோலார் மூவ்மெண்ட்டுக்கு பொறுத்தவரை மூவ்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல இந்த ஆக்சிஸ், ரொட்டேஷனல் ஆக்சிஸ் இருக்குல்ல, ஒரு ஆக்சிஸ் மூவ் ஆகும், ட்ராக்கிங் இருக்கு. ஓகேவா? பேராபோலிக் ட்ரூ கலெக்டருக்கும் அந்த காம்பவுண்ட் பேராபோலிக் கலெக்டருக்குள்ள வித்தியாசம் வருதான். இந்த காம்பவுண்ட் பேராபோலிக் கலெக்டர் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், மூவே ஆகாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேராபோலிக்காக இருக்கு, பட் கொஞ்சம் மூவ்மெண்ட், அந்த சிங்கிள் ஆக்சிஸ் ட்ராக்கிங் பொறுத்து மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ட்ராக்கிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஓகேவா? அடுத்து நாலாவது டைப் பேராபோலிக் டிஸ்க் கலெக்டர். இந்த மாதிரி பாயிண்ட், இது வந்து பாயிண்ட் சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து உளுந்து ஃபோக்கஸ் ஆகி இங்கே அப்சர்வர் இருக்கும். அப்சர்வர்ல இருந்து ஏதாவது ஒரு மீடியம், வாட்டர் மீடியம் ஏதாவது விட்டு நம்ம டெம்பரேச்சர் வெளியே எடுத்துடலாம். இது பார்த்தா 12 ஆக்சிஸ் ட்ராக்கிங். எப்படி இல்லை, எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் மூவ் ஆகும், ஒய் ஆக்சிஸ்லேயும் மூவ் ஆகும். அப்போ இதனுடைய எஃபிஷியன்சி கண்டிப்பாக மற்றதை விட கூட இருக்கும், ஏன்னா 12 ஆக்சிஸ் ட்ராக்கிங். ஓகேவா? அடுத்து அஞ்சாவது டைப் ஹெலியோஸ்டாட் ஃபீல்டு கலெக்டர் இருக்கு. சேம் தட் தான், தனி சின்ன சின்ன ஸ்டாட், இந்த மாதிரி ஸ்டாட், இதான் ஸ்டாட், ஹெலியோஸ்டாட் சின்ன சின்ன ஸ்டாட்டாக இருக்கும். இதெல்லாம் சன் ரைட் ரேஸ் பட்டு ஒரு ஆங்கிள் வச்சிருப்பாங்க, கரெக்டாக அங்கே ரிசீவரில் போய் ஃபோக்கஸ் ஆகி அங்கேருந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஹெலியோஸ்டாட் ஃபீல்டு கலெக்டர். நிறைய பிளாக்ஸாக வச்சிருப்பாங்க, ஹெலியோஸ்டாட் வச்சிருப்பாங்க. சன்லாம் அதில் பட்டு ஃபோக்கஸ் ஆகி இந்த ஸ்பாட்டில் போய் விடும். இங்கே வந்து ரொம்ப ஹீட் ஆகி தெர்மலாக அப்சர்வ் ஆகி ரொம்ப ஹீட்டான எனர்ஜி ஸ்டோரேஜ் ஆகி ஸ்டீமை மாற்றி அந்த ஸ்டீம் எனர்ஜி வந்து தெர்மலாக மாற்றி நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்துடும். இது தெர்மல் பவர் ஜென்ரேஷனில் வரக்கூடியது ஹெலியோஸ்டாட் ஃபீல்டு கலெக்டர். இது ரொம்ப எஃபிஷியன்சியாக இருக்கும், சின்ன சின்ன ஸ்டார்ட் இருக்கும். ஓகேவா? இது பாயிண்ட். ஸோ அப்போ இதுதான் டைப்ஸ். இனி வந்து கம்பேரிசன்ஸ், அந்த டைப் சோலார் செல் கலெக்டருடைய கம்பேரிசன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் பிளேட் கலெக்டர்ஸ் பார்த்தோம். அது மோஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி, நம்ம படிச்சது தான், மூமெண்ட்டே இருக்காது. அப்சர்வர் டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட், அப்சர்வர் வந்து பிளேட் மாதிரி தான் இருக்கும், டீப்பாக இருக்காது, அதனால் ஃப்ளாட் ஷேப்பில் இருக்கும். கான்சென்ட்ரேஷன் ரேஷியோ வந்து 1, ஏன்னா அப்சர்வருடைய ஏரியாவும் கலெக்டருடைய ஏரியாவும் 1 ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து 1. டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 30 to 80 டிகிரி செல்சியஸ் வரை தான் அதோட ரேஞ்ச் இருக்கும். அடுத்து ரெண்டாவது இவாக்குவேட்டட் டியூப் கலெக்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டரை பார்த்தீங்கன்னா டியூப்பாக இருக்கும், அதனால டியூப் கலெக்டர் சொல்கிறாங்க. டியூப்பாக இருக்கும். சேம் தட்டாக இதே தான், ஃப்ளாட் பிளேட் கலெக்டர் மாதிரியே இருக்கும், ஆனால் டியூப்பாக இருக்கும். கலெக்டர் வந்து டியூப்பாக இருக்கும். கலெக்டரை இந்த அப்சர்வர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டைப், ஒரு பிளேட் தான் இருக்கும். அப்சர்வர் வந்து ஒரு பிளேட் டைப் தான் இருக்கும். கான்சென்ட்ரேஷன் ரேஷியோ 1, ஏன்னா ரெண்டுடைய ஏரியா 1, கலெக்டரோட ஏரியாவும் அப்சர்வோட ஏரியா 1, ஆனால் கான்சென்ட்ரேஷன் 1. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 50 to 200 டிகிரி செல்சியஸ் வரை மெஷர் பண்ண முடியும், கிடைக்கும் நமக்கு. அடுத்து மூணாவது காம்பவுண்ட் பேராபோலிக் கலெக்டர். காம்பவுண்ட் பேராபோலிக் கலெக்டர் பார்த்தீங்கன்னா எந்த கலெக்டருமே ஸ்டேஷனரி தான், மூவ்மெண்ட்டே இருக்காது. அப்சர்வர் பார்த்தீங்கன்னா டியூபாக இருக்கும். அப்சர்வர் பார்த்தீங்கன்னா டியூப், அப்சர்வர் வந்து ஒரு டியூபாக இருக்கும். கான்சென்ட்ரேஷன் ரேஷியோ வந்து 1 to 5 வரை, கொஞ்சம் ஏரியா வந்து கூட இருக்கும், 1 to 5. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 60 to 240 டிகிரி செல்சியஸ் வரை நமக்கு கிடைக்கும். அடுத்து லீனியர் ஃப்ரெஷ்னல் ரிஃப்ளெக்டர். லீனியர் ஃப்ரெஷ்னல் ரிஃப்ளெக்டர் இது வந்து சிங்கிள் ஆக்சிஸ் ட்ராக்கிங். அந்த ஒரு எப்படி இருக்கும், லீனியர் பிளேட் மாதிரி இருக்கும், இப்படி மூவ் ஆகிடும். சிங்கிள் ஆக்சிஸ் ட்ராக்கிங், சின்ன சின்ன பிளேட் மாதிரி இருக்கும் வரிசையாக. அப்சர்வர் வந்து டியூப் தான், அப்சர்வர் வந்து டியூப். கான்சென்ட்ரேஷன் ரேஷியோ வந்து 10 to 40 வரை இருக்கும், ஏன்னா கலெக்டிங் ஏரியா வந்து ரொம்ப அதிகம். டெம்பரேச்சர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 60 to 250 வரை இருக்குது. அடுத்து
பேராபோலிக் ட்ரூ கலெக்டர், இதுவுமே சிங்கிள் ஆக்சிஸ் ட்ராக்கிங் தான். அந்த பேராபோலா ஷேப்ல இருக்கும். சிங்கிள் ஆக்சிஸ் ட்ராக்கிங், இது பாயிண்டா விழுது. அப்சர்வ் வந்து பாயிண்ட். கான்சென்ட்ரேஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 15-45 வரை இருக்கு. டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து 60-300 வரை இருக்கு. 300 டிகிரி செல்சியஸ் வரை கிடைக்கும். அடுத்து பேராபோலிக் டிஷ் கலெக்டர். பேராபோலிக் டிஷ் கலெக்டர் 12 ஆக்சிஸ் ட்ராக்கிங், எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பாயிண்ட் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. கான்சென்ட்ரேஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 100-1000 வரை. ஏரியா வந்து ரொம்ப அதிகம். கலெக்டிங் ஏரியா வந்து அப்சர்விங் ஏரியா ரொம்ப கம்மி. ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 100-500 வரை நமக்கு வந்து கிடைக்கும். அந்த ஹெலியோஸ்டாட் ஃபீல்டு கலெக்டர் இதே தான். ஹெலியோஸ்டாட் ஃபீல்டு கலெக்டரும் 12 ஆக்சிஸ் ட்ராக்கிங் தான். பாயிண்ட் கிட்டத்தட்ட கான்சென்ட்ரேஷன் ரேஷியோ வந்து 100-1000 வரை இருக்கும். டெம்பரேச்சர் ரேஞ்சும் 100-500 வரை இருக்கும். ஓகேவா, இதான் கம்பாரிசன்ஸ். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் பிவி பவர் சிஸ்டம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் போட்டோவோல்டைக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ரெண்டாவது ஹைபிரிட் போட்டோவோல்டைக் சிஸ்டம். மூணாவது வந்து கிரிட் கனெக்டட் போட்டோவோல்டைக் சிஸ்டம். இந்த 3 சிஸ்டம் இருக்கு. ஸ்டாண்ட் அலோன் போட்டோவோல்டைக் சிஸ்டம்ங்கிறது என்ன அப்படின்னா, கிரிட்ல கனெக்ட் பண்ண முடியாத இடத்துல வச்சிருப்பாங்க. கிரிட்ல வந்து கனெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஸ்ட்ரீட் லைட்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதான் ஸ்டாண்ட் அலோன் போட்டோவோல்டைக் சிஸ்டம். அதில் பார்த்தீங்கன்னா பிவி பேனல்ஸ் இருக்கும், அதில் பேட்டரி இருக்கும், ஒரு இன்வெர்டர், இது ஸ்ட்ரீட் லைட். சரியா, இப்போ சன்லைட் வந்து இல்லை, பகல் டைம்ல சன் இருக்கும், நைட்ல சன் இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும், பகலில் இந்த பேட்டரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த வரக்கூடிய பிவி பேனல் இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை வந்து இந்த பேட்டரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். பகல் டைம்ல இந்த பிவிலேருந்து நமக்கு லோடுக்கு போயிடும். நைட் டைம்ல இந்த பேட்டரியிலேருந்து நம்ம லோடுக்கு கிடைக்கும். இதான் ஸ்டாண்ட் அலோன் போட்டோவோல்டைக் சிஸ்டம். இங்கே வந்து கண்டிப்பாக பேட்டரி தேவைப்படும். இன்வெர்டர் வந்து அந்த டிசியை வந்து ஏசியாக கனெக்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இந்த சோலார் பேனலில் வரக்கூடிய அவுட்புட் வந்து டிசி வோல்டேஜ், அதனால் டேரெக்டாக பேட்டரியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த இன்வெர்டர் ஏன் கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நமக்கு அவுட்புட் வந்து லோடு வந்து ஏசி லோடு. ஸோ இப்போ டிசி ஏசியாக மாற்றி நமக்கு கொடுக்கும். இதுதான் ஸ்டாண்ட் அலோன் போட்டோவோல்டைக் சிஸ்டம். ரெண்டாவது ஹைபிரிட் போட்டோவோல்டைக் சிஸ்டம். சில இடத்துல வந்து சில முக்கியமான இடத்துல வந்து சோலாருடைய பவர் வந்து எஃபிஷியண்டாக இருக்காது. சோலார் வந்து எஃபிஷியண்டாக நமக்கு வந்து லோடுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டீசல் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க. கிரிட் கூட கனெக்ட் பண்ண முடியாது, பட் நமக்கு வேண்டியிருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிவி பேனல்ஸ் கூட டீசல் ஜென்ரேட்டர் அதையும் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. புரியுதா, இந்த பிவி பேனல்லேருந்து கிடைக்கும் போது பேட்டரியில் ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா, அப்போ பகல் டைம்ல சன்ரைஸ் இருக்கும்போது லோடுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த பிவி பேனல் மூலமா பவர் கண்டிஷனிங் அண்ட் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ். இந்த இடத்துல இன்வெர்டர் இருக்கும். இன்வெர்டர்ல இருந்து லோடுக்கு நமக்கு வந்து ஏசி லோடு போயிட்டு இருக்கும். நைட் டைம்ல வந்து பேட்டரியிலேருந்து கிடைக்கும். பேட்டரியும் ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சு, நம்ம லோடு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல டீசல் ஜெனரேட்டர் போட்டு நம்ம லோடு வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த ஸ்டாண்ட் அலோன் போட்டோவோல்டைக் சிஸ்டத்தில் வந்து நைட் டைம்ல இந்த பேட்டரியுடைய ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அவுட்புட் கிடைக்காது. பட் இங்கே அப்படி இல்லை. இந்த இடத்துல நமக்கு நைட்டு கண்டிப்பாக எனக்கு லோடு வேணும், ஆனால் பேட்டரியில் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டீசல் வச்சு நம்ம டீசல் ஜென்ரேட்டர் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், லோடு கொண்டு போய்க்கலாம். அதனால் ஹைபிரிட் போட்டோவோல்டைக் சிஸ்டம் சொல்கிறாங்க. மூணாவது கிரிட் கனெக்டட் போட்டோவோல்டைக் சிஸ்டம். பிவிசியில் வந்து டேரக்டாக பவர் கண்டிஷன் சர்க்யூட் கொடுத்து கிரிட்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ லோடுக்கு வீட்டில் நம்ம இப்போ வீட்டில் உள்ள இப்போ எல்லா வீட்லையுமே கிரிட் கனெக்டட் போட்டோவோல்டைக் சிஸ்டம் வந்துச்சு. இண்டஸ்ட்ரீஸ், ஹோம் அப்ளையன்ஸ்லாம் கிரிட் கனெக்டட் போட்டோவோல்டைக் சிஸ்டம் தான். நமக்கு பிவி பேனல்ல இருந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைச்சதுன்னா வீட்டுக்கு பிவி பேனல் இருந்து வந்துடும். ஸோ டேரெக்டாக பிவி பேனல்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து லோடுக்கு போயிட்டே இருக்கும். எப்போ பிவி பேனலால் நம்மளால கொடுக்க முடியலையோ, எலக்ட்ரிசிட்டி கொடுக்க முடியலையோ, அந்த டைம்ல இந்த கிரிட்ல இருந்து நமக்கு வந்து லோடுக்கு போயிடும். ஓகேவா, அப்போ இந்த கிரிட் கனெக்டட் போட்டோவோல்டைக் சிஸ்டத்துக்கு பேட்டரி தேவை கிடையாது. ஓகேவா, இதுதான் அந்த டைப்ஸ், இதுதான் கான்செப்ட்ஸ். ஓகேவா, எல்லா கான்செப்ட்ஸும் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த ஃபுல் கான்செப்ட்ஸையும் நீங்கள் வந்து பக்காவாக நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா டெஃபினட்டாக நல்ல ஒரு ஸ்கோர் நீங்கள் எடுக்க முடியும். ஓகேங்களா, எந்த டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸில் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். ஓகேங்களா, குட், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.